சிக்கன் குழம்பு நல்லா ரெட்டிஷாக வச்சா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. அதனால் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அம்மா எப்போவுமே ஒரு டிஷ் செய்வாங்க க்ரீனிஷ் கலரில். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா இந்த டிஷ்ஷு செய்வாங்க. இப்போ என் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டையை போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் இதோட போட்டுட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்ச பின்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கின கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதோட இன்னொரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கும். கிராம்பு ஏலக்காய் 2 போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி நைஸாக வெட்டின வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். தக்காளியும் அதே அளவுக்கு ஆட் பண்ணி உப்பையும் போட்டுருங்க. டிஷ்ஷுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்த சிக்கனை இதில் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடியை போட்டு வைப்போம். சிக்கன் நல்லா வேகட்டுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு சிக்கன் வெந்த பின்னாடி அரைச்சி வச்சிருக்க விழுதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிக்கன் வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு விடுங்க. சூப்பராக வெந்துடும். பெப்பர் ஆட் பண்ணி இறக்குனா சூப்பராக இந்த கிரேவி ரெடி ஆகிடும்.